2 3 நாள் தொழில் பாதிப்பு. தூத்துக்குடி ஏரியாவிலே பணப்புழக்கம் அதே ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஏன்னா எந்த கம்பெனிலையுமே ஒரு ஃப்ரீயாக பணம் நடக்க மாட்டாங்க. தொழிலும் பாதிப்பு. இது போக இங்கே வேலை பார்த்தவங்க நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. பெர்மனண்ட் ஸ்டாஃபும் வேறு இடம் வேலை தேடி போயிட்டாங்க. சிலவங்க வேலை இல்லாமல் வெளியே சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. கான்ட்ராக்ட் தொழிலாளியே ஒரு 5000 10,000 பேர்கிட்ட இருந்தாங்க. அவங்களும் வேறு பிள்ளைங்க தேடி போயிட்டாங்க. அது எல்லாமே கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது. இப்போ நம்ம கண்கூடாக பார்க்குறதா இருந்தால் லாரி இதுக்கு ஓடினது ஒரு எப்படி போனாலும் ஒரு 600 1000 லாரி ஓடி இருக்கும். அந்த லாரிக்கு போகிற கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வேறு வேலையை இருந்துச்சு. நிறைய விற்றுட்டு போயிட்டாங்க. நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ளவங்க வண்டியை கொண்டு போயிட்டாங்க. அது அந்த சர்வீஸ் எல்லாமே இப்போ இங்கே இல்லை. மற்றபடி துறைமுகத்தில் மற்ற வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இது இருந்ததுன்னா அடிஷனலாக நல்லாயிருக்கும். சரி இப்போ ஓடிச்சுன்னா இது போக ரெகுலராக ஒரு 5000 பேர் உள்ள வேலைக்கு போக வர அவங்களுக்கு சாப்பாடு, காஃபி சாப்பாடு, ஹோட்டல், பிறகு லாரிகளுக்கு பஞ்சர் பார்க்குற கடை, வேமன் பார்க்குற கடை, அப்படி என்னன்னா எல்லாமே ஒன்று சார்ந்து நிறைய தொழில் எல்லாமே நின்று இருக்குது.